இன்னைக்கு நிலக்கடலை காட்டுல களை வெட்டுறதை விட்டு போட்டு சின்னதா ஒரு பழங்கள் மற்றும் கனிகள் அறுவடை செய்ய போறோங்க மத்திய சாப்பாட்டுக்காக. முதல்ல மாதுளங்கனி மரத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். கிளிகள் குருவிகள் கொத்துனது போக மீதி இருந்த நல்ல கனிகளா பார்த்து ஒரு 4 காய்களை பிடிங்கிட்டேன். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நெல்லிக்கனி மரத்துக்கு போயிட்டேன். நெல்லிக்கனி மரத்துக்கு போய் எனக்கு தேவையான 2 காய்களை மட்டும் அளவா பிடிங்கிட்டேன். அதுக்கப்புறம் நேரம் நான் கொய்யா மரத்துக்கு போயாச்சு. கொய்யா மரத்துக்கு போய் பார்த்தோம்னா உங்களுக்கு பூராமே பச்சை காய்கள் தான் அதிகமா இருந்தது. பழுத்த பழங்கள் அதிகமா இல்ல. நான் முடிஞ்ச அளவுக்கு கீழே இருக்க பச்சை காய்கள் 2 காய்களை பிடிங்கியாச்சு. பழங்கள் பார்த்தோம்னா மேல உச்சியில ஒரு 2-3 பழங்கள் இருந்தது. நம்ம மாடு கட்டுற சாலைக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பழம் இருந்தது. அதை ஏறி பறிக்கணும்னா கண்டிப்பா ஏணி வேணும். ஏணி கொண்டு வந்து வச்சு நானும் மேலே ஏறி கிட்டத்தட்ட அந்த 2-3 காயும் பிடிங்கியாச்சு. பிடிங்கிட்டு கீழே வந்து தட்டுல வச்சாச்சு. தட்டுல வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தட்டே ஃபுல்லான மாதிரி ஆயிடுச்சு. தூங்குறதுக்கே கனமா இருந்தது. அதுக்கு பக்கத்தாலே செவல்னி மரத்துல செவல்னிகள் நிறைய இருந்ததுங்க. அதுலயும் ஒரு 2-3 காய்களை பிடிங்கலாம்னு பிடிங்கிட்டேன். பிடிங்கினது என்னன்னு கேட்டீங்கன்னா பூராமே சேத்துல விழுந்துருச்சு. தண்ணி பாய்ச்ச வாய்க்கால்ல அதுல இருந்த சேத்துக்களை பூரா தொடச்சி எடுத்து ஒரு வழியா கொண்டு போறதுக்குள்ள பெரிய பாடாயிருச்சுங்க. ஏன்னா ஏற்கனவே காய்கள் நிறைய வச்சிருந்தனால கனம் அதிகமா இருந்தது. அதுக்கப்புறம் நேரம் நான் பப்பாளி கட்டுக்கு போயிட்டேன். பப்பாளி கட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையானது ஒரு பழம் மட்டும் பிடிங்கிட்டு நல்லா